தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 30. மணலின் சமுத்திரம். மணலை போல மிக தனிமையானதும் துயரமானதும் உலகத்தில் வேற எதுவும் இல்லை. மணலோடு நாம் கொள்ளும் பற்றும் மிக சில நிமிடங்களில் முடிஞ்சிடுது. உலகத்தில் அதிகம் நேசிக்கப்படுறதும் அதிகமாக புறக்கணிக்கப்படுறதும் மணலாக தான் இருக்கும். சின்ன வயசில் மணலின் ரசிகனாக நான் இருந்தேன். கையில் மணலை அள்ளுறப்போ அது விரல் இடுக்கு வழியாக சரசரன்னு இறங்கி போகும். அவசரம் இருக்கிறதே, அது ரொம்ப அலாதியாக இருக்கும். மணல் எங்கேருந்து வருது, எங்கே போகுது, எதற்காக மணல் இவ்வளவு பிரியத்தோடு நம்மோட ஒட்டிக்கிறதுன்னு நம் கால்களை பிடிச்சு இழுத்து நிறுத்துது. மணல்னா என்ன? மணல் வெளி வசீகரிப்பது போல தனி துகள் ஏன் நம்ம வசீகரிக்கிறது இல்லை? கல்லும் மணலும் தான் நமது வீட்டின் சூழலாக இருக்குது. அப்போ அதை நாம் கல் மண் அப்படின்ட்டு ஒருபோதும் உணர்வதே இல்லை. இப்படி சுனையை போல கேள்விகள் ஊறிக்கிட்டே இருக்குது என்னோட மனசில். மணலை அறிஞ்சு கொள்ள தொடங்கிய பால்யத்தின் வியப்பு இன்னைக்கு வர முடியலை. மணல் மயக்கம் எப்போதும் தீராத விந்தையாக இருக்குது. பாலைவனத்தை பற்றி பாட புத்தகங்கள்லாம் வாசித்தப்போ அது ரொம்ப மிகையான ஒரு கற்பனைன்னு எனக்கு தோணுச்சு. பாடம் நடத்திய ஆசிரியர்கள் எல்லாருமே பாலைவனத்தை பார்த்ததே இல்லை. பாலைவனம் எப்படி இருக்குன்றதையும் புகைப்படத்திலிருந்தும் கற்றுக்கொண்டதுலேருந்தும் தான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சுற்றுலா அழைத்து போகிறவங்க ஏன் மலைக்கும் அருவிக்கும் கடலுக்கும் மட்டுமே அழைச்சிட்டு போகிறாங்க? பாலைவனத்துக்கு ஏன் கூட்டிகிட்டு போக மறுக்கிறார்கள்னு அந்த நாட்கள்லாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். பாலைவனன்றது ஒரு தனி உலகம். சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிலப்பகுதி. பாலையை அறிஞ்சு கொள்ளணும்னா அது பயணியாக சென்றால் முடியாது. அங்கே நம்ம சில காலம் வாழணுன்றத ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மருக்கு போனப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலையை பற்றி மனசு வரைஞ்சிருந்த சித்திரங்கள் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் அழிஞ்சிருச்சு. ஜெய்சல்மரில் உள்ள மணற்குன்றுகளின் காட்சி, அதுலேயும் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த மணல் திட்டுக்களில் மஞ்சள் வெளிச்சம் ஊர்ந்து போகிறதையும் கண்கொள்ளாத அளவு மணல் பறந்து கிடக்கிறதையும் பார்த்தப்போ கனவு உலகுக்குள்ளே பிரவேசித்திட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. முதலாக பாலைவனத்தின் பிரம்மாண்டமான மணல் வெளியை பார்த்தப்போ மனசு ரொம்ப கூச்சலிட்டுச்சு. அப்படியே மணலை அள்ளி அள்ளி நிரப்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. சின்ன வயசில் மணல் ஏற்படுத்திய முதல் ஆச்சரியம் அதுதான். நினைவு திறந்த நாளில் திருச்செந்தூர் கடற்கரைக்கு போனப்போ கடற்கரை மணலில் விளையாட விட்டாங்க. மணலை கை நிறைய அள்ளி அள்ளி சட்டப்பையில் கால் சட்டப்பையிலலாம் நிரப்பிக்கிட்டேன். மணல் தீரவே இல்லை. மணல் ஒரு ஊற்றை போல சுரந்துக்கிட்டே இருக்கிறது. அள்ளி அள்ளி சோர்ந்து போய் மணலை காற்றில் பறக்க விட துவங்கினேன். காற்றில் மணல் பறந்து போகும் அழகு இருக்குது இல்லையா, அந்த காட்சி ஒரு சித்திரத்தை போல மனசில் அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. மணலை தலையில் கால்களில் உடலில் நிரப்பியபடி நிமிர்ந்தப்போ அடி விழுந்துச்சு. மணலை இப்படி யாராவது நிரப்பிக்குவாங்களா அப்படின்னு திட்டினாங்க. என் பையிலேருந்து மணலை அள்ளி வெளியே போட்டாங்க. அடி வாங்கியதை விட மணலை அள்ளி வெளியே போட்டதுக்கு தான் அழுக அதிகமாச்சு. உடலில் ஒட்டியிருந்த மணல் துகள்களை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அருகில் இருந்த நாழி கிணற்றில் கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சாங்க. மணல் உடல்ல இருந்து வழிந்து ஓடியது. காலடியில் ஓடுற நீரில் மணல் கரைஞ்சு போகாமல் படிஞ்சிருக்கிறத கண்கள் வெறித்து பார்த்தபடியே இருந்துச்சு. மணலை அறியறது எப்படின்னு யாரும் கற்றுத்தரலை. குழந்தைகளாக இருந்தப்போ மணலிடம் கூடிய ஈர்ப்பு வயது வளர்ந்ததோ வடிந்துருது. ஜெய்சல்மரின் மணல்வெளி பாளையத்தின் கதவுகளை திறந்து விட்டுச்சு. மணலை கை கொள்ளும் அளவு அள்ளி நுகர்ந்து பார்த்தேன். மணலோட வாசனை ரொம்ப அலாதியாக இருந்தது. அது உலகில் உள்ள எந்த பூவின் வாசனையும் போல இல்லை. ஆனாலும் மணல் பூத்திருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. கண்கொள்ள முடியாத அந்த மணற்பரப்பில் காற்று மட்டுமே அலையுது. காற்றுக்கு விரல்கள் உண்டுன்றதை நான் அங்கே தான் பார்த்தேன். காற்று தன் விரல்களால் மணலின் மீது ஏதோ எழுதுறதும் அழிப்பதுமா இருந்துச்சு. மணலின் மீதுள்ள வளைவுகள் எப்படி இத்தனை அழகாக இருக்குது. மணல் திட்டுக்களில் ஏறி நின்று நான் கண்ட சூரியன் ரொம்ப மூர்க்கமானவன். பாலைவனத்து சூரியனை நாம் எளிதில் சிநேகிக்க முடியாது. அது எரிக்கொம்புகளுடன் நடந்து வரும் முரட்டு உருவம். இறை தேடி ஒரு இடத்தில் வட்டமிடும் பறந்த போல சூரியன் வானல நின்றுக்கிட்டே இருக்கு. பிறந்தது முதல் வெயிலை குடித்து வளர்ந்திருந்த போதும் பாலையில் நான் கண்ட வெயில் வேறு விதமானது. அது காடி ஏறிய கல்லை போல நுரைத்து பொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த உஷ்ணம் முதுகில் பிரம்பால் அடிக்கக்கூடியது. வெளிச்சத்தோட விலாசம் கண்டு கண்கள் நடுங்கிட்டு இருந்தது. பாலைவனத்தில் பகல் நேரம் கிழட்டு பாம்பை போன்று மெதுவாக நகர்ந்து போகுது. ஒட்டகங்கள் பற்றி நமக்கு இருந்த கேள்வி ஞானம் எல்லாம் அதை கண்ட மருண்டுமே உதிர்ந்துடுது. ஒட்டகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதமான தூக்கத்தில் பிடிக்கப்பட்டவை போல இருக்குது. அதன் முகவெட்டில் ஒரு தனிமை படர்ந்திருக்கு. வெட்ட வழியில் ஆடுகள் மேயறத போல அங்கங்கே கிழட்டு ஒட்டகங்கள் அலையுது. ஜெய்சல்மர்லேருந்து 50 கிலோமீட்டர் பயணித்திருப்பேன். மணல் மேடுகளை தவிர கண்ணெதிரில் வேற எதுவும் இல்லை. குது குதுன்னு சத்தம் மட்டும் தொலைவில் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. மாபெரும் மணல் சமுத்திரத்தின் நடுவே நின்று இருந்தப்போ இயற்கையின் மகத்தான சிருஷ்டியை புரிஞ்சுக்க முடிஞ்சுது.
எப்போதோ வாசித்திருந்த ஒரு கதை நினைவுக்கு வந்தது. 2 அரசர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஒருவன் பாலைவனத்தோட அரசன், மற்றவன் தூரதேசத்து அரசன். தன்னோட வெற்றியின் நினைவாக தூரதேச அரசன் ஒரு மாபெரும் மாளிகையை கட்டான். அந்த மாளிகை சுற்றுலா சூழல் பாதைகளும் சூட்சுமங்களும் கொண்டதாக இருக்குது. அந்த மாளிகைக்குள்ளே நுழையிறது எளிது, வெளிவர்றது மிக கடினம். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. அது எங்கே இருந்துன்னு எளிதில் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாளிகையை காட்டுவதற்காக தனது நண்பனை அழைக்கிறான் தூரதேசத்து அரசன். பாலை அரசனும் வர்றான், மாளிகையை பார்க்குறான். ஆனால் வெளியேற வழி தெரியாமல் அதுக்குள்ளேயே நாட்கணக்கில் சுற்றி அலைகிறான். முடியல ஒரு நாள் தூரதேசத்து அரசன் வந்து அவனை மீட்டு வெளியே கூட்டி வரான். பிறகு தனது சிருஷ்டி கடவுளை விடவும் மிகவும் சிறப்பானதுன்னு கேலி செய்கிறான். பாலை அரசன் பதில் சொல்லாமல் தன் நாடு திரும்பிடுறான். சில மாதங்களுக்கு பிறகு பாலை அரசன் தான் ஒரு அதிசயத்தை உண்டாக்கியிருப்பதா சொல்லி தூரதேச அரசனை அழைக்கிறான். அவனை வரான். அவனை கூட்டிகிட்டு போய் பாலைவனத்தின் நடுவில் விட்டுட்டு, எனது தேசத்தில் உள்ள விந்தை நீ சிருஷ்டித்ததை விட ரொம்ப அற்புதமானது. இதில் உள்ளே போவதற்கும் எண்ணிக்கையற்ற வழிகள் இருக்குது, வெளியே போகவும் எண்ணிக்கையற்ற வழிகள் இருக்குது. ஆனால் அறியாதவர் யாராவது உள்ளே போனால் வெளியே திரும்புறது சாத்தியமே இல்லை. முயன்றால் வெளியே வந்து பார் அப்படின்னு சொல்லி பாலைவனத்தின் நடுவே தனியே விட்டுட்டு வந்துடுறான். தூரதேச அரசன் பல மாதங்கள் பாலைவனத்துக்குள்ளேயே வழி தெரியாமல் சுற்றி அலைந்து தாகமும் பசியுமா இயற்கையின் முன் தனது சிருஷ்டி எதுவுமே இல்லைன்னு உணர்ந்து அங்கேயே இறந்து போகிறான்னு கதை முடியுது. இயற்கையை போல சிருஷ்டியின் நுட்பம் மனிதர் எவருக்கும் சாத்தியமானதே இல்லை. மனுஷன் வடித்த சிறந்த சிற்பம் எல்லாத்தையும் விட ஒரு மணல் துகள் துல்லியமும் அழகும் ஈர்ப்புமாக படைக்கப்பட்டிருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். எந்த கரங்கள் இதை சிருஷ்டி செய்தன? எத்தனை ஆயிரம் வருடம் இவை அழியாமல் உயிர்ப்போடு இருக்கு. பாலையை கடந்து பயணிக்கிறப்போ சங்ககால பாடலோட ஆற்றலை நினைவுகள் மனதில் எழுது. அங்கங்கே அடர் சிவப்பிலும் அடர் நீளத்திலும் உடையணிந்த 1-2 பெண்கள் தென்படுவது மட்டும்தான் நான் கனவில் இல்லை, நிஜத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கேன்றதுக்கு சாட்சியாக இருக்குது. நெடுஞ்சாலைகளில் காணலை பார்த்து பழகிய நமக்கு பாலையில் தோன்றும் காணலை பார்க்கறது அலாதி. பாலையில் தோன்றும் காணல் மிக நெருங்கி செல்லும் வரை நிஜம் போலவே இருக்குது. ஏதோ ஒரு மாயம் நடக்கிறது போல பாலை தனக்குத்தானே விந்தைகளை நடத்தி பார்த்துக்குது. பகலில் இருந்த பிரம்மாண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இரவில் அடங்க துவங்கி இருள் இவ்வளவு பிரம்மாண்டமாக மணல் வெளியும் மூடிடுது. இருளோட கரங்கள் எத்தனை அகன்றது என்பதை அங்கு தான் பார்த்தேன். இரவில் பாலை அடங்கிடுது. கிராமங்கள் விழித்துட்டு நிலவு மட்டும் வழி தவறிய பயணி போல தனியாக பாலையில் சுற்றி அலைகிறது. ஜெய்சல்மரில் 4-5 நாட்கள் அலைந்து திருந்தேன். கோட்டைகளும் கற்களால் ஆன பூங்காவும் பாலைவனத்தின் சங்கீதமும் அறிந்தபடியே நாட்கள் சென்றது. வயது வளர வளர மணல் நம்மை பற்றி கொள்ளக்கூடாதுன்னு கவனம் மிக்கவர்கள் ஆகிடுறோம். கடற்கரையில் நம் கைகளில் உடைகளில் ஒட்டிக்கொள்ளும் மணலை அங்கேயே தட்டிட்டு எழுந்துடுறோம். மணலோடு நமக்குள்ள பற்று மிக அற்ப நிமிடம் மட்டுமே இருக்குது. மணலின் விதியும் அதுதான் போல. மணல் மனிதனிடம் என்ன தெரிகிறது? குழந்தைகள் மணலில் என்ன கண்டு கொள்கிறார்கள்? மணலின் பாஷைதான் என்ன? யோசிக்க யோசிக்க குற்ற உணர்ச்சியுடன் வெட்கமாகவும் இருக்குது. அறியாமையை என்னோட அணியாமையை நினச்சி. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.